சைலன்ஸ் 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 வண்டியில இருக்குது. வண்டியில் இருக்குதா? ஆமா. என்ன இந்த சைலன்ஸ் தானே? என்ன சைலன்ஸ்? இந்த வண்டியில இருக்குது பாரு, அந்த சைலன்ஸ் தான் கேட்டா. எந்த சைலன்ஸ்டா? வண்டியில இருக்குதுல்ல? அட செவிட்டுக்காதா? சைலன்ஸ் என்றால் அமைதி. ஓ, அமைதியா இருக்கு சொல்றேன். ஆமா, அப்படி விவரமா சொல்ல வேண்டியதானா? சைலன்ஸ் சொன்னா அமைதி கேட்கணும். எப்படி உட்காந்து கூத்து பாக்குறாங்க பாத்தியா? அமைதியா கலகலன்னு பாக்குறாங்க. எல்லாம் மல்லிகைப்பூ மாதிரி. ஆமாமா. ஆமாண்ணா. நல்லா விடி வரல சிரிச்ச முகத்தோட கலகலன்னு பாக்குறாங்க. ஆமா. 3 மணிக்கிட்ட சொல்லக்கட்டேன்னு படுத்துறாதீங்க. அப்படியெல்லாம் படுக்க மாட்டாங்க. படுத்தா கூட நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவ? 3 கூட தண்ணி உள்ள வச்சிருக்கிறேன். 3 கூட தண்ணி. ஆமா, ரெடியா இருக்கு. அமைதியாக தயவு செய்து யாரும் சத்தம் போடக்கூடாது. சரி, அமைதி கேட்கணும். ஆமாண்ணா. அதே மாதிரி மே மூச்சு விட்டாலும் கீ மூச்சு விட்டுறாதீங்க. அதே மே மூச்சு வேற கீ மூச்சு வேறயா? மே மூச்சு வேற கீ மூச்சு வேற. கீ மூச்சு விட்டா கொட்டாய் நாரி போயிடும். ஐயோ, அப்படியா? ஆமா, சரி, அமைதி காக்கணும். வாழ்க தமிழ். தமிழ் வளர்க நாடகக்கலை. சரி, பேரன்மார்ந்த பெரியவர்களே, பேர் மதிப்புடைய தாய்மார்களே, நாடகக்கலா ரசிகர்களே, இந்த பெரியவர்களே சிறியவர்களே, வருங்கால இளைஞர்களே, இந்த கூட்டத்துல கல்யாணம் ஆனவங்களே, கல்யாணம் ஆகாதவங்களே, குழந்தை பெற்றவங்களே, குழந்தை பெக்காதவங்களே, வயசுக்கு வந்தவங்களே, வயசுக்கு வரப்போறவங்களே, எப்போ வயசுக்கு வந்து துடித்துக் கொண்டு இருப்பவர்களே, போட்டவங்களே போடாதவங்களே, தம்பி டே ஒரு நாய் சவன பாட்டு கட்டி போடுறேன். இன்னும் தயாரிக்கலாம். என்ன சொல்ற? ஊரான ஊருக்குள்ள வந்து அது என்ன போட்டது போடாதது தம்பி தப்பா செய்ய கூடாது. சரி, போட்டவங்களே போடனா சாப்பிட்டு வெத்தலை பாக்க போட்டவங்க. ஆனா வெத்தலை பாக்கு அது மூஞ்சி பாடுறா. அப்படி விவரமா சொல்ல வேண்டியதானே? போட்டவங்களே போடாதுன்னா அண்ணா அண்ணா கொலாயில் இருக்கிறான் அடிக்க போற சாமி. அட போட்டவே போடாதுன்னா விவரம் தெரியணும்ல. சாப்பிட்டு வெத்தலை பாக்க போட்டவங்க. ஓ, வெத்தலை பாக்கு. சரி, 3 மணிக்கு மேல விட்டவங்களே விடாது. அசமா போன பல்லு விளக்குறியா இல்லையாடா? இப்ப வரும்போது விளக்கிட்டு வந்தேன். எப்ப நம்ம பஸ் ஏறப்போ? இப்ப வரும்போது. ஆனா டப்பா ஏறப்போ? இப்பதானே. எப்படா? இப்பதானே பல்லு விளக்குறேன். அட இங்க நம்ம தேவூர்லயா? ஓய், தேவூர்லயா? அட இப்ப வரும்போதுடா. அட எப்பதான் விளக்குற? இப்ப வரும்போதுடா. இப்ப அத டப்பால ஏறப்போ இப்பதான் சொல்றடா. என்ன இப்பதான் உள்ள இருந்தா? போன ஆவணி மாசம் பல்லு விளக்குறது. போன ஆவணி மாசத்துல? ஆமா. ஆடு மாடுல பல்லு விளக்குது. இல்ல சரிண்ணா. போட்டது போடாது அப்படின்னா விட்டவங்களே விடாதவனா? சரி. அட தூ ஓட்டாட கொட்டாய் விடுவீங்க. அட கொட்ட ஆவி. கொட்ட ஆவியா? நீதான கொட்ட ஆவி. நீதான கொட்ட ஆவின்னு சொல்ற. அட கொட்டா வருவீங்க. ஓ, கொட்டா வருவாங்க. ஆமா. இந்த பேர மதிப்புக்கு மரியாதை குறைய. சரி. இந்த ஈரோடு அடிக்கபார சேர்ந்து எங்கள் வாத்தியார் மணிவாத்தியார் கலைக்குழு சார்பாக இன்னும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்னும் நானாக அகர்த்து விகடம் பேசக்கூடிய கோபாலி வணக்கம். நான் வெளிக்கு வந்திருக்கிறேன். ஆமா, அங்கிருந்து பேடு புட்டா வந்திருக்கிறாரு. வேண்டு புட்டா? ஆமா. அட முதலாக வெளிய வந்திருக்கிறேன். அட முதலாக வந்திருக்கீங்க. சரி, வெளிய வந்திருக்கும் போது நல்ல விடிவல கதை இருக்கணும். கதையை வந்து தமாசு இருக்கணும். ஜோரா கை தட்ட சொன்னதுக்கு நம்மள பத்தி கொஞ்சம் தெரியலையாட்டிருக்கு. உன்னை பத்தி இந்த ஊர்ல தெரியல. கவலைப்படாத. பத்தி கொஞ்சம் பெருமையா எடுத்து சொல்லுங்க. என்ன கை அப்படி போகுது? அட கொஞ்சம் நல்லா தெரிய எடுத்து சொல்லுங்க. தெளிவா சொல்லுங்க. ஆமா, தெளிவா இப்ப விக்கிறது இல்ல. செவிட்டு கதை தெளிவா சொல்றேன். தெளிவாவா? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாருங்க நம்ம ஊருக்கு கோமாளி வந்திருக்கிறாரு. நம்ம கோமாளி முதல்ல வந்திருக்கிறாரு. ஆமா ஆமா, நான் முதல்ல வந்திருக்கிறேன். இவ தின்னுபுட்டு விழுவிழுன்னு வந்திருக்கிறான். அப்பனா கடவாப்பன கொலாயல் மாடி பிளாடி நான்சஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கமலா பாலத்துல வாடிஸ் வக்காய் புடுசு. டேப்பா பெரிய படிப்பு. அட முதலாக வந்திருக்கீங்கல? நான் முதல்ல வந்திருக்கிறேன். சரி, இவ பண்ணி மோகரியா வந்திருக்கான். அட ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களா? நாங்க பஸ்ல வரல, நாங்க ஜீப்ல வந்தோம். செவிடுக்காரனா உள்ள இருந்து வெளிய வந்தீங்களா? இப்பதான் உள்ள இருந்து வெளிய வந்திருக்கிறேன். எதுக்கு? ஜெயிலுக்குள்ள இருந்து இப்பதான் வெளிய வந்திருக்கிறேன். ஜெயிலுக்குள்ள இருந்து அவங்க பாடியா கட்படுத்தல உள்ள போயிட்டேன். அது கிடையாதுடா. மேக்கப் ரூம்ல இருந்து. அட உள்ள வந்திருக்கீங்களா? அதனாலதான் சாமி காலாட்டாதடா. இவங்க ஏடா எங்க ஊர்ல ஆகாலோட ஏஸ்டா. உங்க ஊர்ல இப்ப கால் கூட ஆட கூட. உங்க ஊர்ல போய் ஆட்டியா? எங்க ஊர்ல நீ ஆட்ட கூடாது. ஏன் காலாட்ட என்ன பண்ணுவீங்க? அப்படி கால் ஆட்டினு வச்சுக்கோ, குஞ்சில வெட்டிடுவோம். குஞ்சு வெட்டி போடுவீங்களா? ஆமா.
ஏன்னா ஓய் எல்லா ஊர்ல வந்து பூசாரி எல்லா பூசாரி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா. தட்டு பூசாரி, வேல் பூசாரி, மணிமுத்து பூசாரி, ஆமா, கிடா வெட்டுற பூசாரி, ஆமா, இந்த பூசாரி கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி. அதுல குஞ்சி வெட்டுற பூசாரி. அதுக்கு நான் இப்ப நியமிச்சிருக்கிறேன் பசங்களா. ஓ ஊரு குஞ்சி வெட்டுற பூசாரி இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க. அந்த பையன் தான். ஓ இவங்க குஞ்சி வெட்டுறீங்களா? ஆமா. ரெண்டு பேர் பார்த்தாவே தெரியுறா. ஆமா. சரி இருக்கட்டுங்க. இருக்கட்டும். அவளை பார்த்து தெரியலையா? தெரியல. கொஞ்சம் பேர் எடுத்து சொல்லுங்க. அன்பான பெரியவர்களே தாய்மார்களே, நம்ம ஊருக்கு கோமாளி வந்திருக்கிறாரு. ஏய் யார் கை தட்டவங்களோ? எங்க பேத்திக்கு 3 பேர் கூத்து பார்க்க வந்துட்டா கை தட்டணும். இந்த இதுக்குள்ளயா? கூட்டத்துக்குள்ள. ஆமா. உங்க பேத்திங்க அது எங்க இருந்து வந்திருக்காங்க? எங்க இருந்து? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ மெட்ராஸ்ல ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு சரி இப்ப கூத்து பார்த்து 3 பேர் பேத்திக்கு வந்திருக்காங்க. இங்க வந்திருக்காங்களா? 3 பேர் கை தட்டினா கூத்தாடுவேன். கொலை முடி நான் போயிட்டே இருப்பேன். உங்க பேத்திக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க. அவங்களை காமிச்சாதான் நான் கை தட்ட சொல்ல முடியும். அப்படி கேட்கணும். தெரியும் தெரியாது. ஆமா ஆமா. இப்ப கை தட்ட போறாங்க. அன்றாட பெரியவர்களே தாய்மார்களே, பாருங்க ஊருக்கு கோமாளி வந்திருக்கிறாரு. நல்லா விடி வரை நல்லா தமாசா இருக்கிறதா? எல்லாம் ஜோரா கை தட்டுக்க போறோம் கோமாளி. ஓ குளிருக்கெல்லாம் எடுத்து முடிச்சிருக்காங்க. குளிருக்கு அதனால எப்படி ஜோரா கை தட்டினாங்க? அமைதி அமைதி அமைதி. இதான் நீங்க சொன்னது கோசலம். சரி இதான் கோமாளி சொன்னது கோசலம். சொன்னதுக்காக ரொம்ப ஜோரா கை தட்டாங்க. ஆமாடா. ரொம்ப திருப்பதி ஆந்திரா பக்கம் இருக்கு. ஆனா திருப்பதி ஆனா திருப்தியா இருக்குதுங்க. ஓ ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமா சரி இருந்தாலும் ஜோரா கை தட்டாங்க. ஜோரா கை தட்டாங்களா? அவங்க எப்படி இருக்கு? வாழ்த்து ஒரு பாட்டு பாடு. ஒரு வாழ்த்து இருந்தாலும் பாருங்க. நான் ஒருவனே பேச போடுறேங்க. ஒரு ஆளு தேடி வந்து கொடுக்கிறாரு. உங்களுடைய சார்பாக பார்த்து விசாரிச்சு கொண்டு வருகிறேன். யாருன்னு தெரியல. ஊருக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கிறான். அப்ப யாரு எந்த ஊருன்னு நம்ம சார்பாக போய் பார்த்து கொண்டு வருகிறேன். பைத்தியக்காரன் வந்திருக்கிறான். ஆமா நானும் ஒரு தவகாய் பார்த்து கொண்டு வருகிறேன். மரியாதை தெரியுது உனக்கு? ஊரான ஊருக்கு பின்ன மரியாதை தெரிவியா? எப்படி மரியாதை? கையை கொடுத்தா காலை கொடுக்குறா, காலை கொடுத்தா கையை கொடுக்குறா. அதுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறது? வாங்க வாங்க 2 கை எடுத்தனா இல்லையா? எப்படியே? வாங்க வாங்க 2 கை எடுத்தேன். 2 கை எடுக்கறியா? ஆமா. எப்படி கை எடுத்த? அண்ணா வாங்க வாங்க 2 கை எடுத்தேன். சண்டாடா. ஏடா இது பழைய மாடல்ரா. ஓ இது பழைய மாடல். ஆமா லேட்டஸ்டா கை எடு. ஓ லேட்டஸ்டா. ஓ அப்படியே இருக்குமா? ஹாய் ஓய் ஹாய் 6 மணிக்கு போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு? ஆயிக்கு. வேற எப்படிதான் வணக்கம் வைக்கிறது? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயோ இல்லையே. நான் பெரிய படிப்பு. எங்க படிச்சீங்க? வெளிநாட்டுல படிச்சேன். ஆமா பேடுகிட்டே படிச்சிருக்காரு. வெளிநாடுடா. வெளிநாட்டுல படிச்சேன். வெளிநாடு எங்க படிச்சீங்க? முதலாக பள்ளிக்கூடத்துக்கு போனேன். சரி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சிலாடு புத்தகத்தமா? யோ சிலாடு புஸ்தகம். அதான சிலாடு புத்தகம். அதுக்குன்னே வருமா பின்னு காசு உனக்கு புத்தகத்துக்கு? அட சிலாடு புத்தகத்தா. சிலாடு புக்கு. சிலாடு புக் எடுத்துக்கிட்டு அது கையில எடுத்து போக முடியுமா? அட புக்கு. சிலாடு புக் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். போனீங்க? அப்பதான் வாத்தியாரு சிலாடு உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாரு. பெஞ்ச் எல்லாம் என்ன ஆச்சு? படிச்சு சொன்னீங்க பரவாயில்லைங்க. உங்க ஊரு அட்ரஸ் எல்லாம் சொன்னாதானே தெரியும். நல்லா கேளுங்க. இது வந்து 2025 2026 பிறக்க போகுது. ஓ 26 பிறக்க போகுது. ஆமா சரி. இந்த 2025 இப்படியே கையெடுத்தா இந்த திருப்பதி மொட்டை கோயிலப்பாடு ஏடுகொண்டவாடு வெங்கட்ராம பெருமாள் கோயிதா அந்த மாதிரி தெரியுது. நாளுக்கு நாளே நாகரிகம் மாறுது. நாகரிகங்கள் ஆமா எப்படி மாறுது? அதுக்கு தகுந்த வணக்கம் வைக்கணும். அதுக்கு எப்படிதான் வணக்கம் தம்பி இப்படி கையெடுத்த. ஆமா அது எப்படி என்றால் ஆனா பெரியவர்கள் கண்டால் மரியாதை செய். பெரியவர்கள் கண்டால் மரியாதை செய். வணக்கம் தனக்கழகு. கண்டிப்பாக நாளுக்கு நாளே நாகரிகம் மாறுது. சரி அதுக்கு தகுந்த வணக்கம் வைக்கணும். வேற எப்படிதான் வணக்கம் வைக்கிறது? இப்ப பாருங்க. இப்ப பாரு மனசு சேரவல மிஸ்ரு பண்ணுது. பாரு மனசு சேரதெல்லாம் இப்ப மிஸ்ரா.
இப்ப மனசுக்கு வேலை வெட்டியே கிடையாது. வேலை வெட்டியே கிடையாது. மனசு வேலை இப்ப மிஷின் பண்ணுது. இப்படி மிஷின் செய்து சொல்லுங்களே. அப்ப என்னென்னதான் வந்திருக்கு? வீட்டு வேலை, ரோட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. வீட்டு வேலை, ரோட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்துக்கும் மிஷின். அது என்னெல்லாம் மிஷின்? ஆமா. வீட்டு வேலை எப்படி தெரியுமா? வீட்டு வேலைக்கு எப்படி? காட்டு வேலை எப்படி தெரியுமா? ரோட்டு வேலை எப்படி? அப்படி கேளுங்க. வீட்டு வேலைனா வீட்டு வேலைக்கு வீடு சுத்தம் பண்றது. ஆமா. செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. ஆமா. சமையல் செய்யறதுக்கு, சமையல் பண்றதுக்கு, இது கேஸ் சிலிண்டர், துணி துவைக்கிறதுக்கு, வாஷிங் மிஷின், ஆமா, தண்ணி காய வைக்கிறதுக்கு, ஹீட்டர், ஹீட்டர் முன்னால மிளகா சாந்து போட்டு அம்மிக்கால போட்டு ஆட்டுவாங்க. மிக்ஸி கிரைண்டர் மிக்ஸி வந்துருச்சு. ஆமா. இது வந்து வீட்டு வேலை. சரி, ரோட்டு வேலை. காட்டு வேலை எப்படி தெரியுமா? காட்டு வேலை எப்படி? உழவு ஓட்டுறது, எல்லாமே போடுறது, அடிச்சு மிஷின் வந்து வீட்லயே சேர்த்துறது. அது வந்து சேர்த்துறது. ஆமா. இது காட்டு வேலை. இது வந்து காட்டு வேலை. ரோட்டு வேலை எத்தனை பேர் வேலை செய்வாங்க? இந்த பக்கம் 50 பேர், அந்த பக்கம் 50 பேர். இப்ப அந்த மாதிரி கிடையாது. ரெண்டு மிஷின் போடுறோம். ரெண்டு மிஷின், ரெண்டு ஆள் இருந்தா போதும். அது என்னலாம் மிஷின்? அதான் போற மிஷின் வந்திருக்குல்ல. என்ன மிஷின்? இந்த மண்ணு வடிச்சு போடுறது இல்ல தம்பி. அது என்ன மிஷின்? போடுறதுன்னா மண்ணு வடிச்சு போடுறது இல்ல. என்ன மிஷின் அது? ஆட பொக்லிகா. ஏசிபி ஜேசிபி தான் கேள்விப்பட்டேன். ஏசிபி அதால ஜேசிபி. ஜேசிபி ஜேசிபிடா. அதான் சொக்கலிங்க. பொக்லிங் இல்ல, பொக்லிங். பொக்கலிங்க. அதான் பொக்லிங்கா. அது எண்ணெயில கரும்புடி செலவெல்லாம் அது விடுறா. இன்னொரு மிஷின் வந்து தெரியுமா? இந்த இரும்பு டயர் போட்டு ஜல்லி மதிக்குது இல்ல. இரும்பு டயர் போட்டு என்னப்பா அது மிஷின்? இரும்பு டயர் போட்டு ஜல்லி மதிக்கல. தெரியலையா? அந்த மிஷின் தெரியலையா? ரோட்ல ஓடுறது. ரோட்ல ஓடுறதா? எங்க போய் ஓடுறது? அட ரோட்ல ஓடுறது. ஓடுறியா? ரோடு ரோலர் இல்ல வாடா. அதான் புல்டோசர். புல்டோசர். ஆமா. எந்த புல்டோசர் இருக்கு? அட புல்டோசர் ஓடுறியா? அது என்ன மிஸ்ரமா கார் இந்த மாதிரி வந்துருச்சுங்க. அது விடுங்க. இப்போ 2025ல பாரு பிஏபால மிஸ்ர வந்துருச்சு. ஐயோ, பிஏபாலக்கா வந்தன மிஸ்ர. ஆட சண்டாடா. தெரியலையா? ஏய், நீ எல்லாம் பாத்ரூம்ல உட்கார்ந்து முக்கணும். நீ இப்ப முக்க வேண்டியதா தேவையில்ல. இங்க இதுமா பாத்ரூம் உட்கார்ந்து மேல சுச்சி தட்டி ஒயர் தரையில சொரினா போதும். வெளுக்குறத கூட்டிட்டு வந்துருது. உடலுக்கு தான் வேலை வெளிய வந்துருது. இந்த கழுவுறக்கு என்ன பண்றது? நீ கை போடு கழுவ வேண்டிய தேவையில்ல. இது கை போடு கழுவுற. வேற என்ன பண்றது? குமிச்சிட்டீனா ஒரு பிரசமா இருக்குது. சரி. டேங்கப்பா, இது கலா மிஷின் வந்துருச்சுப்பா. ஆமா. இந்த திங்கருக்கு என்னன்னா வரும்? அது 2026 27ல மிஷின் வந்துரும். அது வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. சரி, போனால் போடுங்க. ஊர் போய் சொல்லிட்டு கிளம்புங்க. ஆமா, நான் ஊர் சொல்லுங்க. அப்படி கேளுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க அட்ரஸ் எல்லாம் சொன்னாதான் தெரியும். அப்படி கேளுங்க. ஆமா. என் ஊர் தெரியுமா? தெரியாது. என் பேர் தெரியுமா? தெரியாது. என் அப்பன் பேர் தெரியுமா? தெரியாது. தாத்தா பேர் தெரியுமா? தெரியாதுடா. என் பேர் தெரியுமா? தெரியாது. எனக்கு 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பி 3 பேரா? கூட பிறந்த 3 பேர். சரி. அண்ணன் தம்பி 3 பேர். கண்ணே, அண்ணா எனக்கு கரெக்ட்டா 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஆனா 2 பேருக்கு பேர் சொல்லுவேன். ஆனா 3வது பேர் யார் சொன்னா கூட பாவம் உங்களுக்கு 10 ரூபாய். வரா. யார் சொன்னாலும். ஆமா. சரிடா. எங்க பெரியண்ண பேர் வின்னி. எங்க பெரியண்ண பேர் வின்னி. எங்க சின்னண்ண பேர் கின்னி. என் பேரு எவுட்டுக்காத சுப்பிரமணியா. அட வாடா. ஓ, சுப்பிரமணியா. ஆமா, சுண்டின பேர் வைப்பாங்க. அட சுப்பிரமணியா. சுப்பிரமணி. பேர் சுப்பிரமணி. உங்க ஊரு அப்படி கேட்கணும். என் ஊர் தெரியுமா? தெரியாது. என் ஊர் மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை பின்னாடி வரும். என்ன போச்சுக்கு பின்னாடி? நீதான் பின்னால வரும்னு சொன்னா. அட எழுதுக்கு பின்னாடி. ஓ, எழுதுக்கு பின்னாடி. அதுக்கு எப்படி? என் ஊர் பேர் கேளுங்க. சொல்லுங்க. என் ஊரு கட்டி பிடிச்சி. அப்படி கட்டி பிடிச்சு. ஊரு பேர் சொல்றேன். எண்டமத்து கட்டி பிடிக்கிறான். ஓ, நீதான் கட்டி பிடிக்க சொன்னா. அதுல என் ஊர் பேர் வருது. ஓ, அதுல தான் வருது. சொல்லு. என் ஊரு கட்டி பிடிச்சி. அது கட்டி பிடிச்சு. காலோட கால் பின்னி. இங்க கால் போடாத. நாளைக்கு பாடியா மேல் போட்டு போ. வேற காலோட கால் பின்னி. மேல எட்டு பிடிச்சி. அப்படி எட்டி பிடிச்சு. இல்ல வெசியா காட்டு. எட்டி பிடிச்சு. கரண்ட்ல கை குடி செத்துறாத. அப்புறம் பின்னாடி 108 டோன் அழுந்துட்டு வரும். எப்படி வரும்? டோன். ஆமா. ஆமா. சரி, எட்டி பிடிச்சு. மேல எட்டு பிடிச்சி. உந்தி ஏறி. மேல எட்டு பிடிச்சு. உள்ள விட்டு. தட்டுனா. அடியில சொட்ட வெள்ள மலையா வரது ஊரு. கட்டி பிடிக்க
சொல்ற, காலோட கால் பின்ன சொல்ற, எல்லாம் கொச்ச கொச்சையா வருதாடா தம்பி. கோமாளி ஊர் பேரு சொன்னனே, அது விளக்கம் எப்படி கேட்டியா? ஓ இதுல விளக்கம் வருது. அப்படி கேட்கணும். எப்படி வருது? மறையாருங்க பார்த்தா நாடாரு தேமார்கள். அவங்களுக்கு வந்து பாரு பத்திரகாளி காளியம்மன் வடத்துல பொறுத்தவங்க. ஆமா. அவங்களுக்கு வந்து பனைமரமோ தென்னைமரமோ ஏறுறாங்க. அது வந்து மறையாரும் தொழில். ஆமா. இந்த பனைமரத்தை கட்டி பிடிச்சு இந்த கால்கார் போட்டு இடவாறு போட்டு பனைமரத்தை கட்டி பிடிக்கிறாங்க. ஆமா. மரத்துல பாரு செப்பா உந்தி ஏறுறாங்க. ஏறி எட்டி பிடிக்கிறாங்க. மட்டை பிடிக்கிறாங்க. மேல பாலை தொங்கிருக்கு பாத்தியா? நல்லா சீ விட்டு இடுக்கு பட்டு தட்டுறாங்க. தட்டில் விட்டா சொட்டு வெள்ள வெள்ளையா வருது. அட தெலுவுடா. வாய் பாரு குதிரை கூதி வாயா. தெலுவுடா. சுண்ணாம்பு போட்டா தெலுவு. சுண்ணாம்பு போடனா சுண்ணாம்பு போடா கல்லு. கல்லுக்கு வந்து தூய தமிழ் என்ன பேரு? தூய தமிழ் வந்து மதுரை சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல ரை போட்டுக்கோ. மதுரை. மதுரை. அண்ணா மதுரை. ஏ மதுரைக்கார மாமா, ஏ மயிர் முடுங்கலாமா. ஏ ஊர் மதுரை. ஓ ஊர் வந்து மதுரை. உங்க பேரு? பேரு அப்படி ஊர்ல வந்து ஊர் மதுரை. அங்க வந்து என்ன பேரு கூப்பிடுறது? என்னன்னு கூப்பிடுறது? அப்படி கேளுங்க. 3 எழுத்து. பாரு அதுக்கு 3 எழுத்து. குறுக்குமா அப்படி? எப்படி? என் பேரு முதல் எழுத்து லீ. முதல் எழுத்து லீ. லீ. படிச்சு காட்ட கூட பேர் தான் சொல்லணும். படிச்சு காட்டணும். ஆமா. ஆனா எப்படின்னு சொல்றது? ஆனா இன்னொரு கண்டிஷன். எப்படி? என் பேர் சொல்லும்போது நீங்க பள்ளி தெரியாம சொல்லணும். பள்ளி தெரியாம? ஆமா. சரிண்ணே. லீ. என் பேர் நாத்தம் படிக்குதா? நீதான் பள்ளி தெரியாம சொல்ல சொன்ன. சார் அத்தையை விட்டுரு. மாமியா பிடிச்சிக்கோ. அடுத்தது மா. இன்னும் கொஞ்சம் வேகமா. அம்மா. இன்னும் கொஞ்சம் வேகமா. அம்மா. பிச்சைக்காரங்க சோறு போடுங்க பாவம். யாரு பிச்சைக்காரன்? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. பொறுமையானா? மா. இன்னும் கொஞ்சம் பொறுமையா. மா. இன்னும் கொஞ்சம் பொறுமையா. அம்மா. இன்னும் கொஞ்சம். எடப்பாடி ஜீக்க வச்சு பெட்டு படுத்து தான் முக்குவான். வேற எப்படிதான் சொல்றது? மா. லீ. லீ. மா. போ. அந்த மாவை எடுத்து சென்டர் வச்சுக்கோ. மாவை எடுத்து சென்டர் போடு. அது இது போடு இது எடுத்து அதுக்கு போ அங்க இது போடு. ஆமா. அலிமா கோலிமா கோ. கோமாளி. அண்ணா கோமாளி. பிச்சு. நாளைக்கு போய் தேவர் பாசம். எதுக்கு? பிச்சை எடுக்கிறது. தம்பி உங்க பேர் வந்து கோமாளி. ஆமா என்ன கேட்டீங்க? உங்களை பார்த்தா ஊர் புதுசா தெரியுது. நீங்க யாருங்க? நாங்க தான் நாடகக்காரனா. ஓய் நாங்க நாடகக்காரங்க. தம்பி நீ நாடகம் காட்டுறீங்க? ஆமா. சரி. மொட்டை மாடுக்கு காண மாடுங்க. எதுக்கு? நாடகம் காட்டுறது. ஆட்டக்காரங்க. ஓ நீங்களா ஆட்டியா வாரீங்க? ஆட்டியா வாரீங்க தெரியுது. ஐயோ உங்களுக்கு தெரியல. நாங்க நைட் வேலைக்காரங்க. ஆமா. இவங்க நைட் வேலை பண்றாங்க. இவங்க வேலை மாசம் பகல் வேலை பண்ணிட்டு கிடக்குறோம். பகல்யா? அண்ணா உங்களுக்கு புரியல. அண்ணா நாங்கெல்லாம் கலை வித்வார்கள். அட கணக்கு ஒத்துறவங்க. யார கணக்கு ஒத்துறவங்க? உங்களுக்கு புரியல. நாங்க தான் கூத்தாடுங்கயா. அதான் சூத்து காட்டுறவங்க. தெரியுமா தெரியாதா? உங்க ஊர் தெரியுமா? எங்க ஊர்ல விசேஷ திருவிழா. அட உங்க ஊர்ல திருவிழா போடுவீங்க? ஐயோ எங்க ஊர் வருஷம் நோய் போடுறோம். வருஷம் நோய் போடுறீங்க. காலையில என்ன நிகழ்ச்சி வைப்பீங்க? எங்க ஊர்ல வந்து காலையில வந்து பூசாட்டு பொங்க வச்சு கடை வெட்டுவோம். காலையில? ஆமா. நைட்டு 10 மணிக்கு மேல ஊர்க்காரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்க மவளுக்கு எடுப்போம். பொண்டாட்டியில ஊருக்குள்ள பிடிச்சி எடுப்பீங்களா? எதுக்கு? மவளுக்கு எடுக்கிறதா? ஆமா. செவிட்டுக்காத மவளுக்கு எடுக்கிறதுன்றா. மாவிளக்கு. அட மாவிளக்கு. ஆமா. சரி மாவிளக்கெல்லாம் முடிஞ்சு 11 மணி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஆர்கெஸ்ட்ரா கிடைக்கல. கரகாட்டம் அதுவும் கிடைக்கல. ஒயிலாட்டம் அதுவும் கிடைக்கல. மேளம் அதுவும் கிடைக்கல. அம்ப அதுவும் கிடைக்கல. ஊம்பி உருபி அட உருபி அதுவும் கிடைக்கலடா. அது கிடைக்கல. எங்க ஊர்ல கேளுங்க. எப்படி? ஒரு 11 மணிக்கு மேல ஒரு இந்தோட ஒரு குச்சி நடுவாங்க. ஓ இந்த பக்கம் ஒரு குச்சி. இந்தாட ஒரு குச்சி நட்டு. அதான் செண்டல் ஒரு குச்சி கட்டி. ஐயோ வந்துட்டீங்க. இந்தாட ஒரு 2 லைட். ஆமா. செண்டல் ஒரு 2 லைட். அதான் இந்தாட ஒரு 6 லைட் புடிச்சு கட்டி ஜனத்தெல்லாம் முன்னாடி உட்கார வச்சு நாங்க தெர கட்டி திரைப்படம் ஓட்டுவோம். திரைப்படம் ஓட்டுவியா? அண்ணா திரைப்படமும் கிடைக்கலண்ணா. திரைப்படமும் கிடைக்கலன்னா ஆளுக்கு ஒரு கோட்டை அடிச்சு சண்டை போட்டு மண்டை வந்து டேஷனுக்கு நடப்போம். ஏடா இப்படியே டேஷனுக்கு போட எப்பதான் ஊருக்கு டேஷன் நடத்தி நம்ம நோம்பி போட மாட்டோம். நோம்பியே போட மாட்டீங்களா? பக்கத்து ஊருக்கு போவீங்களா? ஊர்ல பாருங்க நம்ம மாரியம்மனுக்காக வரணும் தவிர திருவிழா போட்டு தேர் திருவிழா தெருக்கூத்து வைப்பார்கள். ஐயோ அவங்க தான் நாங்க. ஒக்கால ஓடிங்களா? தாயாளிகளா நாசமா போன கண்டா எங்க ஊர்ல கூத்து ஆடலாம். இருக்கட்டும். நீங்க நல்லா கூத்து ஆடுவீங்களா? கண்டிப்பா ஆடுவோம். ஒரு கூத்துல பாடுங்களா? ஆடிட்டா அந்த நாடகம் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பாத்தியார் வராரு பாரு. வணக்கம்.
வணக்கங்க வணக்கறேங்க கடத்தை வணக்கறேன் தம்பி பொறுமை ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஏய் என்ன ஏன் போய் பண்றான் ஏன் அந்த மாதிரி அடிக்க உயிர் போற மாதிரி இருக்குதுடா அடிக்கவே இல்ல ஏனா கூப்பிட்டீங்க நீ கூத்தாடுறீங்கண்ணா ஆமாங்க நல்லா ஆடுவீங்களா எந்த நாடகம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடுவாங்க ஒரு நாடகத்துல பாடுங்களேன் என்ன நாடகங்க வேணும் என்னென்ன கூத்தாடுவீங்க சுறுசுறுப்பா வேணுமா சோகமா வேணுமா உங்களுக்கு எப்படி வேணும் கொஞ்சம் என்ன கூத்தாடுவீங்க அண்ணா இதிகாச புராணங்கள் 2 மகாபாரதம் மற்றொன்று ராமாயணம் சரி மொத்தம் 18 புராணம் இருக்குது ஏட்டிலே உள்ளது நாட்டிலே விளம்பரம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடுவோம் உங்களுக்கு என்ன கூத்து வேணும் ஒரே ஒரு நாடகத்துல பாடுங்க என்ன கோவல் நாடகத்துல அப்படிங்களா பாடிவிட்டா ஓமரம் வாங்கிட்டு போ சம்பளத்தை வாங்கிட்டு போ கோவல் அதெல்லாம் புடிச்சிட்டு வந்து எப்ப சாமி கோவல் நாடகத்துல அத வேற நான் பண்ணுமா சம்பளத்தை வாங்கிட்டு போயா அப்படி சொல்லியா அந்த கூத்துல புடிச்சிருந்தா உனக்கு காலையில பாடையில ஏத்திடுறேன் எனக்கு மட்டும் அடிக்கிறது ஆசை இருக்கா தம்பி வைத்தியம் என்ன திங்கிற சாப்பாடு தான் அடிநாள் சாப்பாடு சாப்பிடல கோவல் நாடகத்துல பார்த்து பாடு இதே இடத்துல தானே ஓய் இங்கதானே ஆமா இந்த இடத்துல எங்க பாடுறது எந்த கட்டையா இந்த மஞ்ச கட்டருக்கு பாரு இந்த கட்டருக்கு பாரு அந்த மஞ்ச கட்டருக்கு பாரு அந்த கட்டத்துல பாரு அண்ணா உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் என்ன கோவல நாடகத்துல எந்த பிரிவுல இப்படியே போறோம்ல ஆமா அந்த இடத்துல 3 ரோடு முக்கோணம் பிரியுது பாரு நம்ம வந்து திரும்பி வந்தமே அந்த திருப்பி வந்தோம்ல ஆமா 3 ரோடு பிரியுதுல ஆமா இப்படி போனா எடப்பாடி இப்படி போனா குமரபாளையம் அந்த பிரிவு ரோடு இருக்குல்ல அந்த நடு ரோட்ல நிக்கிட்டு பாரு ஓகே பலகாரக்கார அந்த இடத்துல நிக்கிட்டு பாரு யோ அது கேக்கலையா கோவல் நாடகத்துல யார் யார் சந்திக்கிற சந்திப்பு கோயா கோப்பா சந்திக்கலாம் அந்த இடத்துல பாரு இந்த புடி இங்க ஆயாளுங்க அப்படிதான் வராங்களா ஆமா கோவல் நாடகத்துல ஆமா நான் பாடுவேன் உடனே கொடுத்துறேன் உனக்கு என்ன வேணும் எத்தனை பாடுறா வேற என்ன குஞ்சு கிஞ்சி வேணுமா அந்த பழக்கம் இல்ல நீ குஞ்சு கடிக்க மாட்டல கடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது நீ அந்த குஞ்சு கடிக்கிறது இல்ல வேற சொன்ன குஞ்சு இருக்குது கடிச்சு இல்ல கோழி குஞ்சுடா அப்படி அண்ணா கோவல் என்ன அது எப்படி செலம்ப கையால ஏறி கோவில் பெருமாள் கண்ணகியுடைய ஒரு கால் சிலம்பை வாங்கி சரி விட்டு வரலான்னு போய் பிழைக்கிறதே வழி இல்ல சுருக்கமா சொல்லணும்னா கட்டின பொண்டாட்டியுடைய அடுத்த மேல ஆசைப்பட்டு தான் போவான்னு ஜாதகத்துல ஓஹோ ஜாதகத்தையே ஆமா சரி அதனால சின்னஞ்சிறு வயதிலேயே கோவல பெருமாளை கண்ணகி அம்மனுக்கு திருமணம் செய்து கொடுத்துறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததான் அப்ப கோவல பெருமாள் வந்த பஞ்சம் வந்து எல்லாம் மாதவீடத்துல கொடுத்து நாடுக்கு பஞ்சம் வந்துருச்சு சரி எல்லாமே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு தான் கோவல பெருமாள் கண்ணகியுடைய கால் சிலம்பை எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்கு போறாரு சிலம்பம் எடுத்துக்கிட்டு இதுதான் கோவல நாடகம் சரி நான் இருந்தா இருக்கட்டுங்க பரவாயில்ல நல்லா பாடுறீங்க ரொம்ப நல்லா வாய்ப்பு உண்டுங்க உங்களுக்கு சூப்பர் குண்டுடா சூப்பர் கிங்கு
எனக்கு அவ்வளவு பெருசா இருக்குது. இல்ல நல்ல வாய்ப்பு எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ் பேர் இருக்கு. அங்கெல்லாம் போக கூடாது. ஆமா அவர் போயிட்டாரு. நீங்க எப்ப போறீங்க? அவரு இது மாதிரி எஸ்பி இருக்காரு. அண்ணா கற்றது கைமண் அளவை, கற்காதது உலகளவு. உலகளவு ஏற்றில உள்ளது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க நடத்துறோம். நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள், யாரும் சொல்றது கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. கற்று உள்ள கைவாணியை இன்னும் கற்று ஓதி கொண்டிருக்கிறாரா? அது சுசிலா. ஆகட்டும்னா சரி, இருந்தாலும் இருங்க. இன்று என்ன நாடகம் வச்சிருக்கீங்க? அப்படி கேளுங்க. அருமையான நாடகம், சூப்பர் சூப்பரான நாடகம். ஓ, இன்று வைத்துக்கோ நாடகம் சூப்பரான நாடகம். நீதான் சொல்றீங்க. அப்படி இல்லைங்க, ஒரு சுறுசுறுப்பான நாடகம். ஓ, சுறுசுறுப்பான நாடகம். ஆமா. என்ன புது வச்சிருக்கீங்க? திசை காளியம்மன் பிறப்பு. காளியம்மன் பிறப்பு. ஆதிசக்தியாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மந்தையில வந்த மகமாரியம்மன், இந்த பராசக்தி அம்மன் எதனால 4 காளியம்மனா பிறக்கிறார்? 4 காளியம்மன் எதனால பிறக்க செய்கிறார் அப்படி என்று சொல்லக்கூடிய திசை காளியம்மன் பிறப்பு. 4ஆவது திசைக்கு ஒரு காளி. ஓஹோ, 4 காளி. ஆமா. இந்த நாடகத்திலே சரிங்க. இந்த நாடகத்திலே திசை காளியம்மன் பிறப்பு நாடகத்திலே இந்த நாடகத்திலே முதல் தரப்பாக முதல்ல யார் வர்றாங்க? முதல்ல நாங்க ஒரு 5-6 பேர் வந்தோம். வந்தவொடனே சாப்பிட கொடுத்தாங்க, சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். இந்த நாடகம் முதல் தரப்பாரு யார் வர்றாங்க? ஓ, முதல் தரப்பாரு பெரியாள் வராரியா? ஓ, ஓய், பெரியாள் வராரு. பெரியாளா? என்ன கூட பெரியாள் அவரு? அண்ணா, உன்னை படைத்தவர் வருகிறார். அப்படியா? என்ன படைத்தவரா? ஆமா. அப்படியே படைத்தவர் யாரு? பெரியாளு. சத்தியலோகத்தை ஜகத்தோட ராஜபரிபாலம் செய்யும். சரி. சதுர்முகம் கொண்ட பிரம்மதேவனே சபைக்கு யார் வரா? நீ தானே பிரபுதேவா? ஒரு காக்கா விட்டு போச்சு. பிரபுதேவா இல்ல, உலகமெல்லாம் பிண்டம் பிடிக்கும் பிரம்மதேவன். பிரம்மதேவன் சபைக்கு வர போறாரு. வர சொல்லிட்டா நான் உள்ள போனோடனே வந்துருவாரு. என்ன கற்பனை கேச கொலை கேச உள்ள போறேன்? பழக்கமே இல்ல. நீதான் என்னமோ உள்ள போறீங்க. பழக்கம் இல்லாத எங்க போற? உள்ள அங்க வேஷம் போடக்கூடிய நம்முடைய கலைக்கூடத்துக்குள்ள போறேன். ஓ, அது உள்ள போனா வெளியே வந்துருவாரு. வெளியே வந்துருவாரு. சரி, வர சொல்லுங்க. வர சொல்லிட்டீங்களா? எதிர் வராரு. ஐயா புறவையில ஏறிக்கிட்டாரு. ஓய், புறவையில சொர்க்கராதமா? சொர்க்கராதமா? எதுனா வராரு? ரதத்துல நான் அப்படி கிடையாது. ஏறக்கூடிய புறவி குதிரை. கூதிரில் வராரு. கெட்ட வார்த்தை எனக்கு பிடிக்காது. ஒரே நாள் கூட கெட்ட வார்த்தை பேசலாம். இப்ப பேசுறதுல என்னது? என் வாயில வராதுன்னா அப்படி வராது. கொஞ்ச நேரத்துல வரும். சரி, யாரு? பிரம்மதேவன் வராரு. பிரம்மதேவன் வரையா கதை வந்துட்டே இருக்கு. மற்ற விஷயம் என்ன? சொல்லுங்க.